ஹோட்டலை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். மணி மெஸ்ஸுங்க. மணி மெஸ்ஸு பொங்கலூரில் இருக்குது. பொங்கலூர் திருச்சி மெயின் ரோட்டில் இருக்குங்க. கோயம்புத்தூர் டு கரூர் கரூர் ரோட்டில். கரூர்லேருந்து கோயம்புத்தூர் வரும்போது பொங்கலூர் ஸ்டார்டிங்லேயே இருக்குது. ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஐஓபி பேங்க் பக்கத்தில் இருக்குது. ஐஓபி பேங்க் பக்கத்தில். ஓகே. ரெகுலர் கஸ்டமர் தான் ஜாஸ்தி. ஓகே ஓகே. ஆர்டர் நிறைய வருங்க. அப்புறம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே. இப்போ எப்படி எப்போ ஆரம்பிச்சிங்க அதை? இது ஆரம்பித்து ஒரு 60 வருஷம் இருக்குங்க. யார் ஆரம்பித்தா? தாத்தா ஆரம்பிச்சது. தாத்தா ஆரம்பிச்சது. பழைய கடை. சரி சரி. ஆரம்பத்தில் இங்கே தான் இருக்குதா இல்லாட்டி வேறு? 3 கடை மாறியாச்சுங்க. அப்படியா? கடை சொந்த கடை தான். ஓகே ஓகே. ஒரு கடையாக வாங்கி சொந்த கடையாங்க. இப்போ இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 6 வருஷம் ஆச்சு. இங்கே வந்து 6 வருஷம் ஆச்சு. பக்கத்தில் இருக்க ஹார்ட் வாஷும் உங்களோட தான்? இதையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி சரி. என்னென்ன ஐட்டம் இங்கே இருக்குது? இட்லி, தோசை, ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம், முட்டை தோசை. நீ எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்குங்க. சரி சரி. இட்லி என்ன ஒரு ரேட்டுன்னு சொல்லுங்கள். எப்படி? 7 ரூபா 50 பைசா இட்லி. இட்லி சரி. தோசை 5 ரூபா. ஓகே. முட்டை தோசை 25. ஆனியன் தோசை 45. 45. அப்புறம் ரேட்டு காய்கறி அதிகமாச்சுன்னா ரேட்டு 5 ரூபா 10 ரூபா ஏறி. கம்மியாச்சுன்னா அப்படியே 5 ரூபா 10 ரூபா கம்மி பண்ணிடுவோம். மதியம் எப்படி? மீல்ஸ் இருக்குங்க. மீல்ஸ் இருக்குது. சைவம் மட்டும் தானா? சைவம் மட்டும்தாங்க. சைவ மீல்ஸ் மட்டும் இருக்குது. நைட்டு இல்லைங்க. நைட் எதுவும் இல்லை. காலையிலேயே மத்தியானம் மட்டும். காலையில் மத்தியானம் 60 வருஷமாக காலையில் மத்தியானம் இப்படியே தான் இருக்குது. இப்படியே தான் இருக்குது. வேற ஒன்றும் மாற்றம் இல்லை. சரி சரி. சமைக்கிறதுலாம் அம்மா தான். ஆள் போட்டால் டேஸ்ட் மாதிரி இருக்குங்க. முட்டையை எப்போ போடுவீங்களா அப்புறம் போடுவீங்களா? சரி சரி. ஸ்கூல் கடைங்க. ஓகே.